இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது வந்து சிறுகதை வாசிப்பும் திறனாய்வும். இது வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வாசிப்பு அதாவது இதோட படிநிலைகள் என்ன அப்படின்ட்டு கேட்டுருவாங்க. இதை கொடுத்துட்டு வந்து இது என்ன கதைகள் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ சிறுகதை அப்படிங்கிற தலைப்புகள் அப்படின்ட்டுலே அதுக்குள்ளே வந்துடுதா, ஸோ மேபி கேட்கலாம். இதை நம்ம விட்டுட்டு போனோம்னா ஐயோ விட்டுட்டு போயிட்டோமேன்னு ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தடவை ரீட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். வாசிப்பு என்பது ஒரு உன்னதமான தனி அனுபவம். சமூக அனுபவங்கள் கூட்டு தொகுப்பாக படைப்புகளில் வெளிப்படுகின்றன. எல்லாமே யாரோ ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸு வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம உள்வாங்கிட்டு அதை தான் நம்ம வந்து படைப்புகளாக வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம கதையை வந்து வேற ஒருத்தவங்க எழுதுறது. ஸோ அப்போ நம்மளுடைய அனுபவங்கள் சொசைட்டியில் என்ன இருக்கோ எக்ஸ்பீரியன்ஸு அதை வந்து மெர்ஜ் பண்ணி வந்து வெளிப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவற்றை வாசிக்கும் ஒரு வாசகன் தன் வாசிப்பின் ஊடாக ஒட்டுமொத்த சமூக அனுபவ களத்திற்குள் பயணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து அதை ரீட் பண்ணுறோம். ஸோ அதை ரீட் பண்ணுற மூலமாக அவங்களோட இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவங்க தெரிஞ்சுக்கும் போது அது மூலமாக நம்ம ட்ராவல் பண்ணி அவங்களோட போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இடம், காலம், மொழி கடந்த அந்த மானுட வாழ்வில் பதிவுகளிலிருந்து தனக்கான உன்னதங்களை அவன் எடுத்துக்கொள்கிறான். அதில் நமக்கு ஏதாவது இப்போ முன்னாடிலாம் ஒரு நிறைய சின்ன சின்ன கதைகள் வரும், நீதி கதைகள் அப்படின்ட்டுலாம் வரும். ஸோ அது மூலமாக நம்ம இப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினப்போம். ஸோ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது கதைகள் மூலமாகவே வந்து சொல்லுவாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நிறைய வந்து கதைகள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த புக்கில். அதுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா அதுலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கதையாக சொல்லும்போது அவங்க அதை வந்து எடுத்துப்பாங்க. இப்போ நம்மளுமே ஒரு கதையாக சொன்னோம்னா அதை நாம் வச்சுக்கிறோம். ஸோ அப்போ கதைங்கிறது இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறாங்க. ஆக வாசிப்பு நிறைந்த ஒரு சமுதாயமே மரபின் பண்பாட்டு கூறுகளோடு இயந்த ஒரு நவீனத்தை தகவமைத்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து படிக்கும்போது ஒரு சமுதாயம் தான் வந்து நவீனத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது அடாப்ஷன் தகவமைத்து கொள்ள முடியுங்கிறது அடாப்ட் பண்ணுறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வாசிப்பினுடைய படிநிலைகள் என்ன? வாசிப்பினுடைய படிநிலைகள் அப்படின்னா, இலக்கிய வாசிப்பு என்பது ஒரே மையத்திலே எப்போதும் இயங்குவது கிடையாது. அது பல்வேறு வாசிப்பு படிநிலைகளின் ஊடாக கடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இலக்கிய வாசிப்பை நம்ம ஏதாவது ஒன்று படிக்கிறோம், இலக்கியத்தில் ஏதாவது ஒன்று படிக்கிறோங்கிறது அது வந்து எப்போதுமே ஒரே மாதிரி சென்டராக வச்சு இயங்காது. நிறைய வந்து கடந்து வந்து அதுக்கப்புறம் தான் அது வந்து வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு தான் தொல்காப்பியங்கிறதே வந்திருக்கும். ஸோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால தான். ஸோ அதே மாதிரி இது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல வாசகனின் வாசிப்பு தரம் என்பது குழந்தை இலக்கிய வாசிப்பில் இருந்து பொழுதுபோக்கு, சாகசம், குற்றவியல், மெல்லுணர்வு, லட்சியவாதம் ஆகியவற்றின் வழியாக செவ்வியல் வாசிப்பை நோக்கி நாளும் வளர்ந்து கொண்டே செல்லும் தன்மையுடையது. ஸோ சின்னதுலேருந்து குழந்தை இலக்கிய வாசிப்பிலிருந்து நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, அச்சீவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் க்ரைம் ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து அந்த அடல்சன்ட் பீரியடில் வர அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாமே லட்சியவாதம் அது எல்லாமே வந்து எது வழியாக வருதுன்னா ஒரு செவ்வியல் வாசிப்பை நோக்கி வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சொல்லுவோம்ல, அதுதான். குழந்தை இலக்கியம் வந்து என்னது? குழந்தை இலக்கியமே வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கம். திருவதில் கேட்ட பாட்டி கதைகள், கிராமிய மரபு கதைகள் போன்றவை நம் வாசிப்பை தொடங்க வைக்கின்றன. ஸோ நம்ம பாட்டிங்க நிறைய கதை சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொழுதுபோக்கு கதைகள். அச்சு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த பிறகு பொழுதுபோக்கு கதைகள்ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம்? வாய் வழியாக நம்ம கேட்டுட்டு இருந்தது, காது மூலமாக கேட்டுட்டு இருந்தது. பிரிண்ட் வழியாக நம்ம வந்து என்னாச்சு, நம்மளை வந்து ஆக்கிரமிச்சிச்சு, கண் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நாட்டுப்புற பாடல்கள்லாம் வாய் வழி வந்த பாடல்கள் தானே. அதே மாதிரி பிரிண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். பொழுதுபோக்கிற்காக கதைகள் எழுதும் வணிக எழுத்தாளனுக்கு நம்மிடம் பகிர்ந்து கொள்ள எந்த ஒரு வாழ்வியல் பொருளுமே இல்லை.
ஸோ இந்த கதையை வச்சு விற்றுட்டு ஒரு எழுத்தாளனா வராங்களா, அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லை. நம்ம வந்து எப்படியாவது அவங்க நம்ம மனசு கவரணும்னா நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ அதை வந்து அதுதான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய நம்ம படத்துலேயே பார்க்கும்போது காமெடி படம்னா நம்ம ரொம்ப பார்க்குறோம், அதில் இன்வால்வ் ஆகி பார்க்குறோம். ஏன்னா நம்மளை சிரிக்க வைக்கிறாங்கள, அழ வைக்கிறவங்கள சிரிக்க வைக்கிறவங்க வந்து அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து அப்படி சொல்கிறாங்க, அவங்களோட டார்கெட்டுங்கிறது அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நல்ல வாசகனால் இந்த பொழுதுபோக்கு புள்ளியை எளிதில் கடக்க முடியும். ஸோ யார் வந்து நல்ல இந்த புள்ளியை வந்து அவங்களால பாஸ் பண்ண முடியும், அதாவது கடந்து போக முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சாகச கதைகள் அப்படிங்கும்போது குழந்தை பருவ வாசிப்பிலிருந்து இளமை நோக்கி நகரும் பருவத்தில் விசித்திரங்களை சாகசங்களை நோக்கி மனம் விரிகிறது. வாழ்க்கையை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் மனநிலையின் கதை வடிவமே சாகச கதைகள். வாழ்க்கை நம்பிக்கையுடன், அதாவது நம்ம வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வரும்போது, இப்போ நம்ம யாராவது அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து குற்றாலீஸ்வரன் வந்து அவ்வளோ நிமிஷத்தில் வந்து கடந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, நம்மளும் இந்த மாதிரி நீந்தி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்போம். அந்த மாதிரி இல்லை, வேறு ஃபீல்டில் சாகசம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அது வந்து அது நம்மளுடைய மனமே அதை நோக்கி போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வாழ்க்கையை வந்து நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் மனநிலையின் கதை வடிவமே சாகச கதைகள். இந்த மாதிரியான கதைகளே கனவுகளை வந்து உருவாக்கக்கூடியவை. ஸோ கதைகள் மூலமாகவும் என்னாதுன்னா நம்மளுடைய கனவுகளை கூட நம்ம கனவுனா ட்ரீம்னு கிடையாது, எதை நம்ம அடைய துடிக்கிறோமோ அதுதான் கனவு. அதுதான் அப்துல் கலாம் வந்து சொல்லுவார்ல, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வர கனவு கிடையாது, நம்ம எதை தூங்க விடாமல் அடிக்குதோ அதுதான் வந்து கனவு அப்படின்ட்டு சொல்லுவார்ல. எந்த விஷயம் நம்மளை தூங்க விடாமல் அடிக்குதோ அதுதான் வந்து கனவு அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அதாவது அந்தளவுக்கு நம்ம இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா அதை அடையிறதுக்காக நம்ம போகிறோம்ல, அது ஒரு கனவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ குற்றக்கதைகள் வந்து இளம் பருவத்தினருக்கு நெருக்கமான சாகசத்தில் இருக்கும் வீரத்தன்மையை கொச்சைப்படுத்தி குற்றங்களை பேசும் கதைகள். இப்போ சாகசத்துலேருந்து வீரத்தன்மையை கொச்சைப்படுத்தி குற்றங்களை பேசும் கதைகள் துப்பறியும் போர்வையில் வலம் வருகின்றன. இவற்றின் மலினத்தன்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஸோ வந்து நம்ம யங் ஏஜில் இருக்கிறவங்கள வந்து வீரத்தன்மையிலேருந்து கொச்சைப்படுத்தி குற்றங்களை பேசும் கதைகள். இப்போ வந்து துப்பறியும் போர்வையில் வந்து இப்போ நம்ம திருடனை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவன் யோசிக்கிற மாதிரியே நம்மளும் யோசித்தா மட்டும்தான் நம்ம அவனை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி போர்வையில் வந்து இது வளம் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்க வந்து என்ன மாதிரி மைண்டில் இருப்பாங்கங்கிறது நம்மளுக்கும் தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மெல்லுணர்வு கதைகள். இப்போ அடுத்து வந்து குமர பருவம் தொடங்கி வளர்ந்து செல்லும் ஆண் பெண் ஈர்ப்பு சார்ந்த மெல்லுணர்வுகளை இந்த வகை கதைகள் கொண்டுள்ளன. ஸோ அட்ராக்ஷன் வருதுல்ல, அந்த ஆண் பெண் வந்து அட்ராக்ஷனோட ஒரு ஃபீலிங்ஸை வந்து இந்த மாதிரி கதைகள் வந்து இருக்கும். ஸோ அது வந்து எல்லாத்தையும் வந்து இது வந்து கவரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் வந்து எந்த கதைகள் எல்லாத்தையும் கவரக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்ட்டு கூட கேட்கலாம். லட்சியவாத கதைகள் அப்படின்னா தன் மன எழுச்சிகளுக்கு அப்பாற்பட்டு, ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வயசாக அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. சின்ன வயசு, இளமை பருவம், அடலசன் பீரியடு, அதுக்கப்புறம் வந்து மெச்சூர்டாக நம்ம ஒரு 20 வயசு அந்த மாதிரி. ஸோ சமூக பொறுப்புணர்வு மிக்க லட்சியவாத எழுத்துக்களை வாசிப்பது என்பது வாசிப்பு மனநிலையின் முக்கியமான கட்டம். ஸோ எது வந்து முக்கியமான கட்டம் அப்படிங்கும்போது லட்சியவாத கதைகளை வாசிக்கிற கட்டம் தான் வாசிப்போம்ல, அந்த ஏஜ் தான் வந்து லட்சியவாத கட்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது முக்கியமான கட்டம். சமூக சிக்கல்கள் சார்ந்து வாசிப்பு இயங்குவது இந்த நிலையில் தான். ஸோ சொசைட்டியில் என்னென்ன நியூஸ் படிக்கிறது, ஸோ அது மூலமாக வந்து இந்த நிலையில் தான் சொல்கிறாங்க. இதன் வழியாகத்தான் சீரிய செவ்விலக்கிய வாசிப்புக்கே நம்ம வந்து சேர முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ செவ்விலக்கிய வாசிப்புங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல, இதெல்லாம் வந்து நம்ம கடந்து வந்து கடைசியாக வர்றதா, உடனே இதெல்லாம் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பருவம் தொடங்கி தனது வாசிப்பு அனுபவத்திலிருந்து செவ்வியல் இலக்கிய வாசிப்பிற்கு வர சமூக வாழ்வில் லட்சியவாத கதைகளை துணை புரிகின்றன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ லட்சியவாத கதைகள்ங்கிறது வாழ்வினை எளிமைப்படுத்தி சொல்லக்கூடியவை.
சீரிய இலக்கியங்கள் வந்து வாழ்வின் அனைத்து சிக்கல்களையும் ஊடுருவி தங்கள் கனவுகளை அடைபவை. ஸோ இது வந்து ரீச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வந்து எளிமையாக சொல்லக்கூடியது லட்சியவாத கதைகள். அதை எடுத்துகிட்டு போய் டார்கெட் பண்ணி அதை ரீச் ஆகிறது வந்து சீரிய இலக்கியங்கள், அதாவது செவ்விலக்கிய வாசிப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த படிநிலைகளின் வழியாக தான் நமது வாசிப்பு திறனானது வளர்ந்து வந்துள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து திறனாய்வு அப்படிங்கிறபோது கிரிட்டிசிசம் பண்ணுறது. ஸோ சிறுகதைகளை படைப்பு அப்படிங்கிறதே ஒரு தனிக்கலை தான். அதே போலவே அவற்றை வாசித்து ஆய்வு செய்வதும் அதன் படைப்புக்கு சமமான ஒரு தனிக்கலை. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு கதையை நாம் உள்வாங்கிக் கொள்ள கீழ்காணும் கூறுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து களமும் சூழலும். ஒரு கதையின் வரலாற்று சூழல் மற்றும் சமூக சூழல், அது நிகழும் களம் ஆகியவற்றை புரிந்து கொண்டால் மட்டுமே கதையின் தளத்திற்குள் சென்று நாம் அதை உணர முடியும். ஸோ அதனுடைய வரலாற்று, அது வந்து சொசைட்டி, அது அந்த சொசைட்டியில் எப்படி ஃபேஸ் பண்ணுச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், அந்த ஃபீல்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து உள்ளார போக முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம போக முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கதையினுடைய மையம் வந்து கதையானது பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்பாக சென்றாலும் எந்த மையத்தை நோக்கி அது இயங்குகிறது என்பதை கண்டறிய வேண்டும். அப்போதுதான் அதன் நோக்கு, சார்பு ஆகியவற்றை புரிந்து கொள்ள முடியும். சென்டர், அதாவது இப்போ காதல் கதையா, இல்லை வந்து வீரக்கதையா, இல்லை தியாக கதையா, அப்படிலாம் வந்து அந்த கதையோட சென்ட்ரல் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது, ஓகேங்களா, அதை டார்கெட் பண்ணி தான் போகணும். ஏதோ தானோ மிக்சடு கலவையாக இருந்துச்சுன்னா அது வந்து வெறுப்பாக போயிடும். ஸோ எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறுவுகின்ற நோக்கு வந்து இதாக இருக்குது. கதை பின்னலின் இறுதியில் அந்த கதை எதை நோக்கி போகிறது என்ற அடிப்படையில் தான் அந்த கதையினுடைய இலக்கிய தன்மையை மதிப்பிட இயலும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விளைவு, ஒரு கதையை படித்து முடித்தவுடன் அதனால் மகிழ்வோ கோபமோ ஏற்பட வேண்டும். இப்போ எதுவுமே வரலன்னா அந்த கதையை நம்ம படித்ததே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நம் உணர்வுகளை கிளறி நமக்குள் அதிர்வையோ ஒரு புதிய தூண்டுதலையோ அது ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வரணும். ஒன்று வந்து அவங்களுக்காக அந்த கதையை படிச்சுட்டு நம்ம அழுகிற மாதிரி இருக்கலாம், இல்லை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கோவப்படுற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கதை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாசகர்கள் வந்து தம் வாழ்வின் நிகழ்வுகளோடு கதை ஒப்பிட்டு பார்த்து தம்மை கதைக்குள் காண்பவராகவோ தாம் கதைக்குள் வாழ்பவராகவோ மாற வேண்டும். ஒரு சிறந்த சிறுகதை வாசிக்கப்பட்ட பின் மனதுக்குள் தங்கிவிட வேண்டும். ஒரு நல்ல சிறுகதை நல்ல விளைவுகளை ஏற்படுத்த வல்லது. ஸோ இது நம்மளுடைய ஒப்பீனியனை வந்து நம்ம சொல்கிற மாதிரியே இருக்குது. நம்ம வந்து ரீட் பண்ணும்போது நம்ம அதில் இன்வால்வ் ஆகுற மாதிரி அந்த கதை இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ பேய் படம்லாம் நம்ம பார்க்கும்போது அதுக்குள்ளேயே நம்ம போன மாதிரியே இருக்கும். இந்த த்ரில் படம் எல்லாமே நம்ம அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பயந்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அழகியல் வந்து ஒரு கதையை வந்து ஓமை உருவங்களோடு சொல்வது வாசகரை கவர்ந்து ஆர்வமாக வாசிக்க செய்யும். ஒவ்வொரு வரியும் வாசகரை கைப்பிடித்து கதை களத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டும். கதையின் ஓர்மையோடு வாசகனை ஒன்று செய்ய அழகியல் வந்து ஒரு சிறந்த கருவியாகும். அதாவது அழகியல் அப்படின்னா ஓமை உருவகத்தோடு சொல்கிறது, ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபேஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ நிலா போன்ற முகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணும்போது அதுக்குரிய அழகுங்கிறது இன்னும் வந்து அதிகமாகிட்டு காமிக்குதுல. ஸோ அது மாதிரி தான் திறனாய்வு அப்படிங்கிறது ஒரு திறந்த பார்வை. அது கிரிட்டிசிசம் ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம நிறைய பேர் விமர்சனம்லாம் செய்கிறாங்களே, அந்த விமர்சனங்கிறது வடமொழியிலேருந்து தழுவி தமிழில் வந்து சொன்னவர் வந்து ஞானசம்பந்தமும், அதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இலக்கியத்தை வந்து திறனாய்வு செய்வ எந்தவித முன்முடிவும் சார்பும் அல்லாத ஒரு திறந்த பார்வை வந்து ஆய்வாளருக்கு தேவை. அது ப்ரீஜுடிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே முடிவு பண்ணக்கூடாது. அதுதான் முடிவும் இருக்கக்கூடாது, டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னென்னா அந்த ஆய்வாளருக்கு வந்து தேவை. அவர் முதலில் ஆய்வு மனப்பான்மை தவிர்த்து ஒரு முழு வாசகனாக மட்டுமே அந்த படைப்பினை வந்து நம்ம அணுகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாரபட்சமாகக்கூடாது.
இந்த கதை வந்து இவங்க தான் இப்படி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்களுக்காக சப்போர்ட்டும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. படைப்பு களத்தின் வந்து அனைத்து கூறுகளோடும் திளைத்தும் அருகியும் அனுபவித்த ஒரு வாசகனால் மட்டுமே படைப்பின் தன்மையை நேரிய முறையில் வெளிப்படுத்த இயலும். ஸோ எல்லா எலமெண்ட்ஸு இது எல்லாமே வந்து யார் வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற இதெல்லாம் அனுபவித்த ஒரு வாசகனால் மட்டும் இப்போ நமக்குள்ளே நிறைய இது இருக்கும் அனுபவங்கள், அதெல்லாம் அனுபவித்த ஒரு அவங்களால மட்டும்தான் அதை வந்து வெளிப்படுத்த இயலும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிறுகதை மேற்கொண்ட கூறுகளின் அடிப்படையில் ஒரு சிறுகதை திறனாய்வு செய்து நம் இலக்கிய ரசனையை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து சிறுகதை எழுதும் கலை. சிறுகதை என்பது ஒரு புத்திலக்கிய வடிவம், மரபான இலக்கியம். ஏற்கனவே சமூகத்தில் உள்ள கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் வலியுறுத்தும் போக்கு கொண்டது. ஆனால் புத்திலக்கியம் அவற்றை ஒட்டியோ மறுத்தோ மறுபரிசீலனை செய்து பேசும் போக்கை கொண்டது. அதாவது புத்திலக்கிய வடிவம், அது இலக்கிய வடிவத்தில் இது வந்து கொஞ்சம் ரினோவேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மரபான இலக்கியம் ஏற்கனவே சமூகத்தில், அதாவது மரபான அந்த காலத்தில் இருக்கிற அந்த இலக்கியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு கருத்து நம்பிக்கை அதை வந்து நம்மளை வந்து கம்பல் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஆனால் இந்த புத்திலக்கியங்கிறது அதை சார்ந்து அதை மறுத்து இல்லைன்னா சப்போஸு இல்லைன்னா அப்போஸு ரெண்டுமே பண்ணிவிட்டு என்ன பண்ணும், ரீகன்சிடர் மறுபரிசீலனை செய்து பேசும் போக்கை கொண்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிறுகதைக்கென்று ஒரு தனித்த வடிவ சிறப்பு இருக்குது. சிறிய கதைகளாக இருப்பனவற்றையெல்லாம் நாம் சிறுகதைகள் என்று சொல்லிவிட முடியாது. நீதி கதைகள், உதாரண கதைகள், உருவக கதைகள், பஞ்சதந்திர கதைகள் மற்றும் ஈசாப் குட்டி கதைகள் போன்றவை எல்லாம் சிறிய கதைகள் தான் என்றாலும் அவை சிறுகதைகள் அல்ல. அதாவது இதெல்லாம் நம்ம சொல்கிறோமே, இது எல்லாமே சிறுகதைகள் இருக்காது. இப்படி சொன்னால் அது சிறுகதைகள் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சிறுகதையை சிறுகதையாக்குவது கதையின் முடிவில் உள்ள திருப்பம் தான், அதாவது டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் இருக்குது ஒரு சிறுகதை அப்படிங்கிறது. சிறுகதையின் நோக்கம் வந்து ஒரு கதையினுடைய மைய கருத்தை சொல்வது மட்டுமின்றி, அதாவது சென்டர் பாயிண்ட்டை மட்டும் சொல்லாது, ஒரு திருப்பத்தை சொல்லி அதன் மூலம் வாசகனை கதை அனுபவத்தில் பங்கேற்க செய்வதும் தான். ஒரு டேர்னிங்கை சொல்லி, ஸோ கதையோட அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு டேர்னை நான் வந்து கிளைமேக்ஸ் எதிர்பார்த்ததே இல்லை. அது கிளைமேக்ஸுங்கிறது உச்சம்னு சொல்லுவாங்க. இது வந்து டேர்னிங் பாயிண்ட்டை நான் வந்து இப்படிலாம் நம்ம எதிர்பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். அச்சு ஊடக பெருக்கத்தினால் சிறுகதைகள் இழந்திருக்கின்ற இந்த காலத்தில் வாசகனின் ஆர்வத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸோ வந்து இப்போ பிரிண்ட் பண்ணக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ வந்து அதை நம்ம தக்க வச்சுக்கிறேங்கிறது, அப்போ அதுக்காண்டியுமே வந்து நம்ம வாசகனின் ஆர்வத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இதில் சுச்சுவேஷனே அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆகவே வாசகன் ஊகிக்க முடியாத அல்லது அவன் ஊகிப்பதற்கு மாறான ஒரு திருப்பத்தோடு சிறுகதை அமைவது அவசியமாகிறது. ஸோ அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த கதையை கொண்டுட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் வந்து தள்ளப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பிரிண்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சு ஊடக பெருக்கத்தினால். அதனால தான் வந்து சிறுகதை வந்து திருப்பத்தோடு, அதாவது யாருமே எதிர்பார்க்காத வகையில் அமையணுங்கிறது, அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் வைக்கணுங்கிறது கட்டாயமாக போயிட்டுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிறுகதையினுடைய ஒருமை. வாழ்க்கை சம்பவங்களை நம் உணர்வுகளை வெகுவாக பாதித்த ஒரு நிகழ்வு, ஒரு பொருள், ஒரு சிக்கல், ஒரு கருத்து ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்று குறித்து சிறுகதையினுடைய கருப்பொருள் வந்து அமையலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இன்சிடெண்ட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை வச்சு மையமாக வச்சு, அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு சிக்கல்லாம் இருக்குல்ல, அது ஒரு ஒப்பீனியன், இதெல்லாம் வச்சு தான் வந்து அவருடைய கருப்பொருளாக அமையலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எந்த நோக்கத்துடன் ஒரு கதை எழுதப்படுகிறதோ அதனை நோக்கி கதையின் அனைத்து அம்சங்களும் அமைந்திருப்பதே ஓர்மை. அதாவது நம்ம டார்கெட் எதுவோ அதை நோக்கி எழுதப்படணும். சும்மா ஏதோ தானோன்னு எழுதக்கூடாது. அதை நோக்கி தான் அமையணுமே தவிர அப்படி தான் இருக்கணும். ஒரு பஸ் இப்போ எங்கே போதோ அதை நோக்கி தான் போகணும். வேறு போணுச்சுன்னா அது தப்பாயிடும். ஸோ அது மாதிரி தான் ஒரு கதையினுடைய எல்லா கூறுகளும்
அதன் முடிவில் வரும் திருப்பத்தை சிறப்பாக நிகழ்த்த உதவினால் அதுவே ஓர்மையுள்ள சிறுகதை. சிறப்பாக நிகழ்த்த உதவினால், ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் அந்த கதையினுடைய எல்லா எலமெண்ட்ஸும் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நோக்கி அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறனா அது வந்து ஓர்மை உள்ள சிறுகதை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிறுகதையினுடைய வடிவம் எப்படின்னு சொல்லலாம். சிறுகதையினுடைய வடிவம் வந்து 4 அடிப்படைகளை கொண்டதுன்னு கூறலாம். எத்தனை அடிப்படைகளை கொண்டது அப்படின்னு கூட கேட்பாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி கேட்குறாங்க. எத்தனை வகை, எத்தனை போன தடவை கேட்டாங்களா நாடகங்கள். ஸோ அப்போ 4 வந்து சிறுகதையினுடைய வடிவம் வந்து 4 அடிப்படைகளை கொண்டது. சிறுகதையின் போக்கு வந்து ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விவரமும் அதில் இருக்க வேண்டியது கூடாது. அது நேராக ஒரு முடிவை நோக்கி செல்வது நன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு சைடு, அதாவது ஒன் சைடாக தான் போயிட்டுருக்கணும். அதில் வந்து வேறு எதுவும் வந்து டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஒரு கன்க்ளூஷனை நோக்கி தான் போகணுமே தவிர குழப்பக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முடிவில் உள்ள ஒரு திருப்பம் வாசிப்பவன் ஊகிக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் அந்த இதில் வந்து ட்விஸ்ட் இருக்கணும், அதாவது திருப்பு முனை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த திருப்பத்தில் தான் சிறுகதையினுடைய வெற்றி இருக்குது. இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம கண்டுபிடிச்சதை விட வேறு ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அந்த வெற்றி வந்து அப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாசகனை வந்து எந்த அளவுக்கு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவிற்கு வந்து சிறுகதையினுடைய வெற்றியை பெறுகிறது. நம்மளுடைய இமேஜினேஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ செய்ய வைக்குதோ அந்த அளவிற்கு வந்து சிறுகதை வந்து வெற்றி அமைகிறது. ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரிக்கு பிறகே வாசகனின் மனத்தில் மீண்டும் தொடங்கிறது. அதாவது அதோட கடைசி வரி வந்து என்னவோ அதுலேருந்து தான் வந்து வாசகனின் மனத்தில் மீண்டும் தொடங்குகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அந்த அளவுக்கு இப்படி அமைச்சிருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு நம்ம தோணும்ல, அதுதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிறுகதையினுடைய வடிவத்தினுடைய ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாது, எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி தான் போகணும். அதுக்கப்புறம் வந்து அதாவது யோசிக்கவே முடியாத ஒன்று வந்து அந்த திருப்பதி ட்விஸ்ட் வந்து இருக்கணும். முடிவில் உள்ள திருப்பம் வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இமேஜினேஷன் பவர் நம்மளை செய்ய வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து சிறுகதையானது வெற்றி பெறுகிறது. ஸோ சிறுகதை எதில் வெற்றி பெறுது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ வந்து கதையினுடைய ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் கதையினுடைய இமேஜினேஷன், அதுதான். சிறுகதை வடிவத்தினுடைய உறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உறுப்புகள்னால் மைய கதாபாத்திரம், அதாவது யாருடைய அல்லது யாரை பற்றிய கதை என்ற கேள்விக்கான விடையாக இருப்பது. மைய கதாபாத்திரத்தை நோக்கி வாசகனின் கவனம் இருப்பதாக கதை அமைய வேண்டும். சென்ட்ரல் ரோலு. அடுத்து வந்து எதிர்கதை பாத்திரம். இவர் மைய கதாபாத்திரத்திற்கு எதிர்நிலையில் அமையும் பாத்திரங்கள். இவர்கள் அளிக்கும் பாதிப்பு மூலம்தான் கதையின் நெருக்கடி, சிக்கல் ஆகியவை உருவாகின்றன. ஆப்போசிட் ரோலு. இவர் வந்து மைய கதாபாத்திரத்திற்கு எதிர்நிலையாக வில்லன் மாதிரி. இவர்கள் அளிக்கும் பாதிப்பு மூலமாக தான் கதையின் நெருக்கடி, சிக்கல், அவங்க எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க ஹீரோவுக்கு அந்த அளவுக்கு வந்து இது வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கதை களம், அதாவது ஃபீல்டு, கதை நடக்கும் சூழல், காலம் ஆகியவை கதைக்களம். அந்த கதை எங்கே நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்ற கேள்விக்கு கதையில் பதில் இருக்க வேண்டும். அந்த கதைக்கேற்ப கதையின் புனைவுகள் அமைய வேண்டும். அந்த சூழலானது சமகாலமாகவோ இறந்த காலமாகவோ எதிர்காலமாகவோ இருக்கலாம். கதையின் மைய கருவையும் கதை மாந்தர்களையும் ஒரு வாழ்க்கை சூழலில் நம்பகமாக பொருத்தி காட்ட வேண்டியது அவசியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அந்த காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கதையினுடைய அதுக்கேற்ற மாதிரி புனைவுகளும் இருக்கணும். அந்த சூழல் அப்படிங்கும்போது சமகாலமாக இருக்கலாம், இல்லாட்டி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. கதையினுடைய மைய கருவையும் கதை மாந்தர்களையும் ஒரு வாழ்க்கை சூழலில் வந்து நம்பகமாக பொருத்தி காட்ட வேண்டியது அவசியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கதை முடிச்சி. கதை எதை பற்றியது என்பதுதான் கதை முடிச்சியின் அடிப்படை. கதையின் சிக்கல் உருவாகும் இடமாக இதை கொள்ளலாம்.
அதாவது கதை எதை பற்றியது என்பதுதான் கதை முடிச்சினுடைய அடிப்படையாம். கதையின் சிக்கல் உருவாகும் இடமாக எந்த இடத்துல வந்து சிக்கல் ஆரம்பிக்கிறதுங்கிறது இதுலேருந்து தான் வந்து நமக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திருப்பம் வந்து கதையினுடைய சிக்கல் எவ்வாறு அவிழ்க்கப்படும் போது வாசகன் ஊகிக்கிறானோ அதிலிருந்து விலகி ஒரு புதிய கோணத்தில் அதை அவிழ்ப்பதே திருப்பமாகும். இப்போ நம்ம ஒன்று யூகிச்சு வச்சுருப்போம், அதுலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது தான். அதுலேருந்து அந்த ட்விஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி வேறு ஒரு ஆங்கிளில் வந்து அதை நோக்கி போவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிறுகதை எழுதுவதற்கான கருவிகள் என்ன? சிறுகதை வந்து நேர்த்தியாக அமைவதற்கு கதை சொல்லுவதில் கீழ்காணும் கருவிகளை பயன்படுத்துதல் நலம். அதாவது சித்தரிப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சித்தரிப்பு அப்படின்னா கதை நிகழும் களம், காலம், சூழல், கதை மாந்தரின் தோற்றம், குணம் ஆகியவற்றை வாசகர் வந்து காட்சி படிமமாக தம்முள் புரிந்து கொள்ளும் வண்ணம் குறைந்த வரிகளில் பதிவு செய்தல். இந்த சித்தரிப்புகளின் வழியாகத்தான் வாசகரின் மனத்தில் கதையானது நகர்ந்து செல்லும். அதாவது போர்ட்ரே பண்ணுறது இங்கிலீஷில் கதை நிகழ்கின்ற அந்த ஃபீல்டு, அதோட காலம், அதோட சூழல், அவர்களுடைய தோற்றம், அவங்களுடைய கேரக்டர், இதெல்லாம் வந்து ஆகியவற்றினை வாசகர்கள் வந்து காட்சி படிமமாக தமிழ் புரிந்து கொள்ளும் வண்ணம் குறைந்த வரிகளில் பதிவு செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புற சித்தரிப்பு, அதாவது சாலை விபத்தில் மாட்டிக்கொண்டு கையில் அடிபட்ட ஒருவர் அதை இவ்வாறு விவரிக்கலாம். எப்படி விவரிக்கலாம்? காலையில் நெடுஞ்சாலையில் யாருமே இல்லை. சன்னமான மழை, ஒரு பாலத்தின் திரை போல கரிய தார் பரப்புங்கிறது அந்த ரோடு, அது மேலே ஒரு பாலத்தின் ஷீட்டு போல் அந்த மழை வந்து பெஞ்சிட்டு இருக்குது. கார்களின் முன் வெளிச்சமானது நீரின் அடியில் வந்து தெரிவதை போல கலங்கி தெரிந்தது. காரோட முன்னடை இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் லைட், அதில் வந்து நீரின் அடியில் தெரிவது போல கலங்கி தெரிந்தது. நான் இரு பக்கமும் பார்த்தேன், வண்டிகள் வரும் ஒலியை கேட்கவில்லை. 2 சைடும் பார்க்குறேன், ஆனால் வண்டி வர சத்தமே கேட்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து மாட்டிக்கிட்டவர் வந்து எப்படி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே புறக்காட்சியானது விவரிக்கப்படுகிறது. எந்த காட்சி? ரோடு, அதில் இருக்கிற தகவல்கள், அதில் இருக்கிற தோற்றம், இதெல்லாம் பற்றி தான் சொல்கிறாரு. ஸோ சாலையின் தோற்றம் வந்து அந்த பாலத்தின் ஷீட்டு போல் இருந்துச்சு. கரும்பரப்பா என்னமோ சொல்லியிருந்தார், கரிய தார் பரப்பை, அந்த மாதிரி சொல்கிறாருல. ஸோ வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அகசித்தரிப்பு அப்படின்னா விபத்தின் போது அவரின் மன ஓட்டத்தை வந்து கீழ்காணும் வரிகள் வந்து சித்தரிக்கின்றன. என் மனதில் காலை நேர கவலைகள், ஆஃபீஸில் ஒரு சின்ன நிதி சிக்கல், ஒரு தைரியத்தில் சட்டென்று சாலையை கடந்தேன். யாரோ கையை ஓங்கி தட்டுவது போலிருந்தது. சுழன்று விழுந்தேன். ஒரு கார் என்னை தாண்டி சென்றது. அதன் பின் விளக்குகளின் சிவப்பு சீறி அனுமதி மட்டும்தான் கண்டேன். ஒரு கணம் என் மனத்தில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மயக்கம் போட்டு விழுவுறோம். ஸோ வந்து திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழும்போது அந்த செகண்டில் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம மனசில் என்ன ஓடிட்டு இருக்குதோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதுதான் அந்த செகண்டில் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவரின் மன ஓட்டத்தை வந்து இது வந்து சித்தரிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கதை மாந்தர்கள் உரையாடல், கதை நிகழ்வுகளின் போக்கிற்கு பொருந்துவதாகவும் அந்த கதை மாந்தர்களின் மொழியிலும் உரையாடல் இயல்பாக அமைய வேண்டும். அதாவது கதை நிகழ்வுகளின் போக்கிற்கு பொருந்துவதாகவும் அந்த கதை மாந்தர்களின் மொழியிலும் உரையாடல் வந்து இயல்பாக அமைய வேண்டும். ஸோ கதை மாந்தர் பேச்சினை வந்து இரட்டை மேற்கோள் குறிக்குள் அடைத்து சொல்ல வேண்டும். ஸோ வந்து அவர் பேசுகிறது வந்து டபுள் கொட்டேஷன் சொல்லுவோம்ல, அதில் வந்து நம்ம சொல்லணுமா. எடுத்துக்காட்டு 1 வந்து, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? முடியாது, என்ன பண்ணுவ? எடுத்துக்காட்டு 2 வந்து, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? அவளை அவன் முறைத்து பார்த்தவாறு கேட்டான். அவளை அவன் முறைத்து பார்த்தவாறு கேட்டான். முடியாது, என்ன பண்ணுவ என்றவாறு சட்டென கழுத்தை வெட்டி கொண்டு அறைக்குள் சென்றாள் அவள். ஸோ எடுத்துக்காட்டு 1ல் வந்து கதை மாந்தர், அதாவது கேரக்டர் 1 வந்து பேச்சு மட்டும்தான் பேசுகிறாங்க. 2வதுல வந்து உணர்வுகளோடு கலந்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து குறியீடு.
கதையினுடைய நிகழ்ச்சி போக்கு, கதைமாந்தரின் உள்ள உணர்வு போன்றவற்றை நேரடி சொற்களில் உரைப்பதை விட, அந்த களத்தில் கிடைக்கிற குறியீடுகளை பயன்படுத்தி சொல்லுதல் வலிமையான வெளிப்பாட்டுக்கு உதவும். ஸோ வந்து ஆ, கொஞ்சம் அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை மட்டும் சொற்களால் நம்ம சொல்கிறத விட, அங்கே இருக்கிற குறியீடுகள் எல்லாமே பயன்படுத்தி சொல்கிறது இன்னும் வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவன் கடற்கரையில் அமைந்திருந்தான். அவன் விரல்கள் புரிபடாத கோடுகளை மணலில் வரைந்து கொண்டிருந்தன. அலைகளின் பேரோசை காற்று வெளியெங்கும். ஸோ இந்த நிகழ்வில் கதைமாந்தரின் மன போராட்டத்தை வந்து மணலில் வரைந்த விரல்களும் எழுந்து ஆர்ப்பரிக்கும் கடலின் பேரோசையும் நுட்பமாய் வெளிப்படுத்துவதை அறியலாம். ஸோ இந்த நிகழ்வில் என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த போராட்டத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா குறியீடுகள் மூலமாக, அதாவது விரல்கள் மூலமாக அந்த கடலுடைய பேரோசையை வந்து ஆர்ப்பரிக்கும் கடலின் பேரோசை இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கதை சொல்லுதலுடைய நோக்கு நிலை என்ன? கதையினுடைய நிகழ்வுகள் யாருடைய பார்வையிலிருந்து சொல்லப்படுகின்றன என்பதே நோக்கு நிலை. இப்போ என்னோட பார்வையில், உன்னோட பார்வையில்னு சொல்கிறவங்கள, அதே மாதிரி அதுதான் வந்து நோக்கு நிலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னோட வியூ அப்படின்ட்டு சொல்லலாம் கிட்டத்தட்ட. கதைமாந்தர் நோக்கில் சொல்லி செல்லும் முறை. கதைமாந்தரின் பார்வையிலிருந்து அவர்களது போக்கிலும் மொழியிலும் கதை நகர்த்தி செல்லும் முறை. இந்த முறையில் கதையில் வரும் ஒரு உறுப்பினரே நான், எனது என்ற பான்மையில் கதையினை சொல்லி செல்வார். ஸோ நான் வந்து சொல்கிறேன், அப்போ நான் என்னோட பார்வையில் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அதுதான். நாம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள 6 சூடாமணியின் இறுக மூடிய கதவுகள் இந்த முறையில் சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த கதையை படித்து பாருங்கள். ஒரு அப்பாவை இழந்த பையன் வந்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, நான் இன்னும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். ஸோ அதை அந்த அழகாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அது முடிஞ்சால் ரீட் பண்ணி பாருங்கள். அது வந்து அந்த ஆத்தரே வந்து அவரோட வியூவில் என்னான்னு வந்து சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். கதை ஆசிரியரின் நோக்கில் வந்து சொல்லி செல்லும் முறை. கதை மாந்தர்களின் அகமன ஓட்டங்கள், புரை செயல்பாடுகள் ஆகியவற்றின் மூலமும் கதை மாந்தர்களின் உரையாடல்கள் மற்றும் சூழல் வர்ணனைகள் மூலமும் கதையை கதையாசிரியரே சொல்லி செல்லும் முறை. கதையாசிரியர் வந்து அவர் வியூவில் என்ன வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி செல்லும் முறை, அவ்வளோதான். நம் பாடபோதில் உள்ள யானையின் சாவு, நசுக்கம், பூ உதிரும், அசமஞ்சா பாபுவின் நாய் போன்ற கதைகள் வந்து இந்த முறையில் அமைந்தவை. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அது வந்து எந்த முறையில் அமைஞ்சிருக்கு, கதையாசிரியரின் வியூலையா இல்லை கதை மாந்தரின் வியூலையா அப்படின்ட்டு கூட கேட்கலாம். கதை சொல்லுதனுடைய உத்திகள் என்ன? ஒரு கதையை சொல்லி செல்லும் போது கதை நிகழ்கின்ற இடம், காலம், நிகழ்வுகளின் தன்மைகளுக்கு ஏற்ப வரிசைப்படியோ வரிசைகளை மாற்றியோ பின்வரும் உத்திகளை பயன்படுத்தி கூறலாம். அதாவது ஒரு ஆர்டராக வந்து சொல்லலாமா, அதை ஆர்டர் படி சொல்லலாமா, அதுலேயே உள்ளார வந்து இன்புட் வேறு ஏதாவது திணிக்கலாமா அப்படின்ட்டு வந்து யோசிப்பாங்க. ஸோ இயல்பான வரிசையில் சொல்லும் முறை வந்து கதை நிகழும் வரிசையிலே பகுதி பகுதியாக பிரித்திட்டு இயல்பாக சொல்கிறது. நம் பாடமோதில் அமைந்துள்ள ஜெயகாந்தனுடைய பூ உதிரும் அந்த சிறுகதையை படிச்சிங்க அப்படின்னா இயல்பான வரிசையில் இருக்குமா. இடையில வந்து பிரித்து செல்லும் முறை. கதையை சொல்லி செல்லும் போதே அதன் ஒரு புள்ளியில் உட்சென்று மற்றொரு துணை நிகழ்வை சொல்லி மீண்டும் வந்து கதைக்கு வந்து வருவது வந்து இடையில் பிரித்து சொல்லும் முறை. அதாவது ஒரு படம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் ஏதாவது நான் அப்போவே 1940s, நான் 1970s அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல சில படத்துலலாம். ஸோ அந்த மாதிரி கந்தர்வன் எழுதிய சாசனம் கதையிலிருந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவர் எழுதின சாசனம் அப்படிங்கிற கதையிலிருந்து ஒரு பகுதியை பிரித்து எழுதியிருக்காங்க. ஸோ அவர் எழுதிய சாசனம்ங்கிற கதையை வந்து நம்ம ஃபுல்லாக படித்தா தான் தெரியும். அதில் கொஞ்சம் பார்ட் எடுத்து இதில் போட்டிருக்காங்க. சிவண்டு திண்ணையில் பகல் பூராவும் அப்பா உட்கார்ந்திருப்பார். எப்போதாவது பர்மா குடை விரித்து நடப்பார். ஒரு நாளைக்கு இத்தனை தடவை என்று எண்ணி விடலாம் இறங்கி நடப்பதை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்பா நடந்திருக்க வேண்டிய நடையெல்லாம் தாத்தா நடந்திருந்தார். சமஸ்தானத்தில் தாத்தா இந்த பிரதேசத்தின் பேஸ்கார். மகாராஜா இந்த பக்கமாய் ஒரு முறை திக்விஜயம் செய்தபோது தாத்தா ஒவ்வொரு வேலை விருந்தையும் ஒரு உற்சவமாய் நடத்தி இருக்கிறான். மகாராஜாவின் நாக்கு அதுவரை அறிந்திராத ருசியும் பண்டமும் விருந்துகளில் மரியாதை காட்டி வெகுவாய் பின்னால் வந்து கொண்டிருந்த தாத்தாவை அழைத்து விரலை அவ்வப்போது நீட்டிக்கொண்டே வந்தார் மகாராஜா. பின்னால் அந்த நிலங்கள் எல்லாம் தாத்தாவுக்கு சமானமாய் வந்தன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அப்பா பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா வராரு, தாத்தா விட்டு ராஜா வராரு. ஸோ அப்போ என்ன வருது, இடையில பிரித்து சொல்கிறாங்களே அதுதான்.
ஸோ அப்பாவை பற்றி சொல்லப்படும் கதையில் ஒரு புள்ளியின் உள்ளே நுழைந்து தாத்தா குறித்த நிகழ்வுகள் சொல்லப்படுவதை இந்த முறைக்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பின்னோக்கு முறை அப்படின்னா அது ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லுவோம்ல, அது தற்போதைய கதை போக்கிற்கு காரணமாக ஏற்கனவே நடந்த ஒன்றை காட்டி கதையினுடைய வளர்ச்சியை வந்து வலிமையாக கொண்டு செல்வது. ஸோ ஃப்ளாஷ்பேக் அப்படின்ட்டு வரும்போது அது வந்து கதையினுடைய என்ன சொல்கிறது, அந்த இதே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாம் பாடப்போதில் அமைந்துள்ள சூடாமணி இருகமுடிய கதவுகள் வந்து கதையில் முன்னர் நடந்த காட்சியாக சொல்லப்படும். இது வந்து சீனு, இது வந்து இன்சிடெண்ட்டு. இந்த இடையில வந்து பிரித்து சொல்கிறது வந்து இன்சிடெண்ட்டு, இது வந்து சீனு. ஓகேங்களா? அப்போ கதையில் முன்னர் நடந்த காட்சியாக சொல்லப்படும் கீழ்காணும் வரிகளை பின்னோக்கு முறைக்கு எடுத்துக்காட்ட கொள்ளலாம். இளைய அம்மா பயம் கலந்த ஒரு சந்தோஷம். அதாவது அந்த அம்மாவுக்கு அதாவது ஒரு விதவை கேரக்டர் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்க வந்து அவள் அனுப்பினில் 8 வயது பையன், அதாவது ஒளியால் நிறைந்தது. இளைய அம்மா பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தில் உருவமே வேறாகி ஒளியால் நிறைந்தது போன்ற அம்மா, அவள் அனுப்பினில் 8 வயது பையன். செல்லப்பா அங்கில், அந்த அம்மா கேட்குறாங்க, செல்லப்பா அங்கிலே உனக்கு பிடிச்சிருக்குதா கேசவா? கேசவாங்கிறது அவங்களோட பையன். ஓ ரொம்ப பிடிக்குமே, எனக்கு கூட அவரை பிடிக்குதுடா கண்ணா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நல்ல அங்கிள் அவர் அப்படின்ட்டு கேசவா அந்த பையன் சொல்கிறான். அவரே அந்த நல்ல அங்கிலே உனக்கு அப்பாவாய் பண்ணட்டுமா, அதாவது கல்யாணம் பண்ணிட்டுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. பையன் முகத்தில் ஒன்றுமே புரியாத வெற்று பார்வை, அது ஒரு தடை அப்படிங்கிற மாதிரி. அம்மாவின் முகத்தில் கனநேர தடுமாற்றம். என்னம்மா, அவரை நான் கல்யாணம் செய்துட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது அதிர்ச்சியை வடிவாய் உருமாறும் மகன். அப்போ 8 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? கூடாது அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். அது தப்பு, உனக்கு ஒரு அப்பா கிடைப்பாருடா கண்ணா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. என் அப்பா வந்து இறந்துட்டாங்க, நீ என்னோட அம்மாலாம் தப்பு செய்யக்கூடாது. ஸோ வந்து அப்படி சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குழந்தைங்கிறது அதுக்கு என்ன தெரியும், எல்லாமே என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட டீச்சர் அப்படிங்கிறது என்னன்னு அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது ஒரு தனி மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பார்வையில் பார்க்க மாட்டாங்க அந்த குழந்தைங்க. ஆமாம், அந்த அம்மாவுக்கு வந்து கேட்கணுன்னுமே அவசியமே கிடையாது. அவங்களே கல்யாணம் பண்ணிவிட்டு இது பண்ணிருக்கலாம், குழந்தைகிட்ட தேட்டு தப்பு அப்படின்ட்டுன்னு கூட அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. முடிஞ்சால் படித்து பாருங்கள். அடுத்து வந்து முன்னோக்கு முறைனா ஃப்ளாஷ் ஃபார்வர்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதிர்வரும் காலத்தில் நடைபெற போகும் நிகழ்வுகளாக, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கற்பனையில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, கிட்டத்தட்ட கற்பனையில் எண்ணி பார்த்தல். இது கதைமாந்தரின் பார்வையிலோ கதையாசிரியரின் பார்வையிலோ வந்து சொல்லப்படலாம். சுந்தர ராமசுவாமியின் பிரசாதம் கதையிலிருந்து, அந்த கதையில் வந்து பிரசாதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து இது எப்படி நாம் வச்சுக்கலாம், முன்னோக்கு முறை அப்படின்னா பிரசாதம் வாங்குறதுக்கு முன்னாடி போய் நிற்போம்ல, அப்போ சுந்தர ராமசுவாமி அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் குழந்தை தூக்கி கொண்டு கோயிலுக்கு நடந்து போகிற காட்சியை ஒரு தாய் தன் கணவனிடம் விவரிக்கிறாள். ஒரு தாய் வந்து நடந்து போகிற காட்சி, குழந்தையை தூக்கி கொண்டு கோயிலுக்கு நடந்து போகிற, அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறாங்க. நாளை விடிய கருக்களில் எழுந்திருக்க வேண்டும், சுடுதண்ணீர் குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும், பட்டுச்சட்டை போட்டு கலர் நூல் வைத்து பின்ன வேண்டும், அந்த பின்னலில் ஒரு ரோஜா ஒன்றே ஒன்று, அதற்கு தனி அழகு. நாம் இருவரும் குழந்தை கோயிலுக்கு எடுத்து செல்கிற பொழுது தெருவில் சாணி தெளிக்கும் பெண்கள், கோலம் இழைக்கும் பெண்கள் எல்லாரும் தலை தூக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் தலை தூக்கி பார்ப்பதை நான் பார்க்க வேண்டும், நான் பார்த்து உங்களை பார்க்க வேண்டும், நீங்கள் எல்லாரும் பார்ப்பதை பார்க்க வேண்டும், பார்த்துவிட்டு என்னை பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அதாவது பெருமையாக வந்து நம்ம போகணும், அதை வந்து எல்லாரும் பார்க்கணும், நான் அவங்க பார்க்குறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். காட்சி துணுக்கு முறை. கடந்த கால நிகழ்வுகளை அல்லது நினைவுகளை புகைப்பட பிரதிகளை அடுக்கி காட்டுவது போல காட்சி துணுக்குகளாக சொல்லி செல்லும் முறை. இது ஒரு விரைவான பின்னோக்கு முறை, அப்படின்றது ஃபாஸ்ட் ஃப்ளாஷ்பேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள சூடாமணியின் வந்து இறுகமூடிய கதவுகள் கதையில் வந்து மகனின் நினைவு காட்சிகளாக சொல்லப்படும் கீழ்காணும் வரிகளை காட்சி துணைக்கு முறைக்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். அப்போ வந்து இறுகமூடிய கதவு வந்து ஸ்பீடாக வந்து மூடிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம வச்சுக்க. சூட இயந்திரத்துக்கு பதிலாக நம்ம வந்து சாமி கோயிலுக்கு போனால் ஆரத்தனை காமிக்கிறதுக்கு சூடம் காட்டுவாங்களா, அது வந்து இது காட்டுறதுக்கு முன்னாடியே மூடிட்டாங்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்குவாங்க. புரண்டு படத்தின் மறுபடியும் அரை தூக்க நிலை. அதாவது அவன் வந்து ரொம்ப வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அதை முன்னாடி வந்து நினச்சி பார்ப்பான். அது ஹாஸ்பிட்டல் அந்த அம்மா படுக்கையாக இருக்கும். அவள் படுக்கையாக இருக்கிறப்ப வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக வந்து படுக்கலாங்கிற போது அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பார்ப்பான் அந்த அம்மா கேட்டதை. அப்போ புரண்டு படத்தின் மறுபடியும் அறத்தூக்க நிலை. கண்களுள் மீண்டும் இளம் அம்மாவின் முகம்.
அதில் ஒருவித ஆவல், உதடுகள் ஏதோ சொல்கின்றன. சிறுவனின் கண்களில் அதிர்ச்சி, மறுப்பு குறியில் தலையானது இடவலமாய் அசைகிறது அப்படின்ட்டு. சிறுகதையினுடைய மொழி நடை. ஒரு சிறுகதை அந்த கதையின் மைய பொருள், சூழல் மற்றும் கதைக்களம் ஆகியவற்றுக்கு பொருந்தும்படியான மொழி நடையில் அமைதல் நலம். ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, கான்செப்ட் என்ன, சென்ட்ரல் கான்செப்ட் என்ன, அதாவது பொருள் என்ன, அதனுடைய சூழல் என்ன, அதோட ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து மொழிநடையில் அமையணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொது மொழியில் சொல்லும் முறை அனைத்து பகுதிகளிலும் வாசிக்கப்படுகிற பொதுமொழியில் கதை சொல்லும் முறை இது எழுத்து வழக்கிலும் பேச்சு வழக்கிலும் அமையலாம். நம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள இறுக மூடிய கதவுகள், பூவுதிரம் போன்ற கதைகளை இதற்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். அதாவது பொது மொழியில் வந்து சொல்கிறாங்களாம். ஸோ காமனாக இப்போ நம்ம பேசுகிறோம்ல, அது வந்து இறுக மூடிய கதவுகள், பூவுதிரம், இது ரெண்டுமே வந்து பொது மொழியில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எப்படி நாம் வச்சுக்கலாம், பொதுவாக நம்ம கதவு வந்து எல்லாத்துக்கும் காமனாக ஃப்ரெண்டு கதவு இருக்கும். அதை வந்து முன்னாடி வந்து பூ வந்து கட்டியிருப்பாங்களா, அது வந்து உதிர்ந்துட்டே இருந்தது அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வட்டார மொழியில் சொல்லும் முறை அந்தந்த பகுதிகளுக்கு வழங்கும் வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறை. இந்த முறையில் பெரும்பாலும் பேச்சு வழக்கை பயன்படுத்தப்படும். டி. ராஜநாராயணன் நிலைநிறுத்தல் கதையிலிருந்து. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ராஜா வந்து அந்த காலத்தில் வந்து மாறு வேஷம் போட்டுட்டு சுற்றி சுற்றி திரிவார். அப்போ வந்து வட்டார மொழிலாம் பேசுவார் அப்படிங்கிற நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மூதே மூதை வெறுவாக்கலம் கெட்ட மூதை எப்பேர் கொத்தி வேலையாளாய் இருந்தாலும் வசவு வாங்காமல் தீராது அவரிடம். இது என்ன லாங்குவேஜ்னே உங்களுக்கே புரியல. இது சாதாரணம். பெரிய முதலாளிக்கு என்ன உள்ள கெட்ட வார்த்தை வசவுகள் இருக்குது. அதோடு எத்தனையோ அவர்கிட்டே அடியும் வாங்கியிருக்கேன். இந்த மாசானம் பயல் இப்போ அவன் வாங்கின வசவுக்கு ஒரு காரணமும் கிடையாது. சுண்ணாம்பு எடுத்துட்டு வாழை மாசானோ அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தான். ஒரு பிஞ்சு சுண்டைக்காய் அளவுதான் வெத்திலில் வைத்து கொண்டாரேனும் மஞ்சாடி கூடிரப்படாது வசவுதான். வசவுனா திட்டுறதுன்னு நினைக்கிறேன். பொது மற்றும் வட்டார மொழியில் சொல்லும் முறை. கதாசிரியரின் விவரிப்பை பொதுவான மொழியிலும் கதாசிரியர் வந்து பொதுவான மொழியில், கதை மாந்தர்களின் உரையாடலை வட்டாரத்தின் பேச்சு வழக்கிலும் கலந்து அமைக்கலாம். ஸோ ரெண்டுத்துமே சேர்ந்து நசுக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இது எப்படி அமைச்சிக்கலாம், நசுக்கம்ங்கிறது தர்மம் பண்ணலாம், இப்போ நசுக்கி போச்சு, அப்போ அதை நாம் வச்சுக்க சொன்னல. ஸோ அதே மாதிரி இது வந்து நாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து அது எப்படி நாம் வச்சுக்கலாம், தர்மம் கேட்கும்போது ஒரு இடத்துலையும் மாற்றி பேசுவாங்க. சில இதில் சாதாரணமாக பேசுவாங்க, சில இதில் வட்டார மொழியில் பேசுவாங்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எழுத்தின் ரகசியம் எழுத்தில் தான் உள்ளது. எனவே சிறுகதை வடிவத்தின் அனைத்து கூறுகளையும் தன்மைப்படுத்தி சுயமான படைப்பூக்கத்துடன் கதைகள் வந்து வெளிப்பட வேண்டும். எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதன் களத்தில் நின்று உணர்வுபூர்வமான மொழியில் சமூக உயர்வினை நோக்கி எழுதப்படும் போது அது வெற்றிகரமாக அமையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே அவங்களே வசப்படுத்திக்கிட்டு அதை நல்லா வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த களத்தில் நின்று உணர்வுபூர்வமான வந்து இன்னும் நான் அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ரெஷன் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா, அதே மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். நமது சிறுகதைகள் பற்றி புதுமை பித்தன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, கதை கேட்பதும் கதை சொல்லுவதும் தொன்று வந்த பழக்கம்தான். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கும். இந்த இளமை மாறாத கதைகள் முதல் இன்று இருக்கும் எழுத்தாசிரியர்களின் கனவுகளான சிறுகதைகள் வரை எல்லாம் மனித உள்ளத்தின் அடைய முடியாத ஆசைகளின் எதிரொலி. கதை என்றால் என்ன, எதுதான் சிறுகதை, சிறுகதையின் எல்லை என்ன, சிறுகதைக்கென்று தனிப்பட்ட ரூபம் ஒன்றே உண்டா, இதற்கெல்லாம் சூத்திரங்கள் ஒன்றும் கிடையாது. சிறுகதையினுடைய எல்லை வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு கதை ஆசிரியரும் எடுத்தாண்ட ரூபங்கள் வந்து எண்ணிறந்தன. அதாவது இதுக்குன்னு ஒரு எல்லையும் கிடையாது, இதுதான் சிறுகதைன்னு கிடையாது. ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய வியூவும் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அச்சுப்பிழை பார்க்கவர்களை ஒதுக்கிவிட்டால் என் கதையின் முதல் வாசகன் நான் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ ரசித்து படிப்பேன். வேகமாக எழுதி கொண்டு போவதனால் எழுதியதில் அங்கொன்றும் இங்கொன்றும் தான் என் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ வேகமாக எழுதும் போது அங்கொன்றும் இங்கொன்று தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் இப்பொழுது பிரசுரித்துள்ளவற்றின் அளவுக்கு ஏறக்கூடிய சமமான எண்ணிக்கை உள்ள கதைகள் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த பத்திரிகை காரியாலயங்கள் எல்லாவற்றையும் சேத்திர தரிசனம் செய்துவிட்டு திரும்பியவை ஆகும். எழுத்துக்கு வந்து பயிற்சி மிகவும் அவசியம். முடுக்கிவிட்ட எந்திரம் மாதிரி தானே ஓரிடத்தில் வந்து நிற்கும். இது என் அனுபவம். நம்ம எழுதும்போது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், அப்படியே ஒரு இதில் ஸ்டக் ஆகிருக்கும்.
அதுதான் சொல்கிறாங்க. இதுவரை நான் கையாண்டு வரும் இந்த முறை பிசகியதே இல்லை. என் கதைகளிலே ஏற்றத்தாழ் உண்டு. அவற்றுக்கு காரணம் வார்ப்பு பிசகு இல்லை. அதை எழுத தூண்டிய மன அவசரத்தின் உத்வேகத்தை பொறுத்தது கதையின் கவர்ச்சியில் காணும் ஏற்றத்தாழ்வு. என்னோட மனசில் என்ன ஒரு உத்வேகம் இருந்ததோ அந்த உத்வேகத்தை பொறுத்து தான் அந்த கதையினுடைய கவர்ச்சியில் இருக்குது. மற்றபடி எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. நான் முன் விசாரித்த உதாரணங்களை போதும். என் கதைகளில் 100க்கு 90 எடுத்த எடுப்பில் எழுதியும் வெற்றி காணுவதற்கு காரணம் என் நெஞ்சில் எழுதா கதைகளாக பல எப்பொழுதும் கிடந்து கொண்டே இருக்கும். அந்த கிடங்கிலிருந்து நான் எப்பொழுதும் எடுத்துக்கொள்வேன். அதாவது அவர் மனசுக்குள்ளே நிறையா ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பார் போல். அதை எழுதும்போது அதை யூஸ் பண்ணிக்குவார் போல். கதை எழுதும் சிலர் அவற்றை விவர பட்டியல் எழுதி ஒரு மூலையில் போட்டு வைப்பார்கள். நான் அப்படியல்ல. ஞாபக மறதிக்கு அரிய வசதி அளிப்பேன். அது ஞாபக மறதிங்கிறது அவருக்கு கம்மிங்கிறாங்க. எழுத்து ரூபத்தில் அமையும் வரை மனதில் உறுதி கொடுத்து கொண்டு இருக்கும் நிலையில் இருந்த கதைகள் யாவும் இவற்றை விட சிறந்த ரூபத்தில் இருந்தன என்பது என் நம்பிக்கை அப்படின்ட்டு சொல்கிறார். அவரோட வியூவில் சொல்கிறார். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இது பின்னாடி இருக்கிற கொஸ்டின் தமிழ் சிறுகதை காக்காய் பார்லிமெண்ட், குளத்தங்கரை அரச மரம், துன்பகேணி, விடியுமா. ஆன்சர் குளத்தங்கரை அரச மரம். ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருளை பற்றி மட்டுமே அமையும் ஓர்மை கவிதை ஓர்மை கொண்டது. கவிதையா சிறுகதையா புதினமா கட்டுரை? சிறுகதை. பொருந்தாத இணையை கண்டறிக. புதுமை பித்தன் நா. பிச்சமூர்த்தி, கந்தர்வன் மேலாண்மை பொன்னுசாமி, ராஜகிருஷ்ணன் கோமகள், கி. ராஜநாராயணன், ஆதவன் தீட்சண்யா. அதாவது இவங்க எந்த காலத்தை, முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு முதல் தலைமுறை, அடுத்து 3ஆம் தலைமுறை, அடுத்து 4ஆம் தலைமுறை, 4வது தான் தப்பு. ராஜநாராயணன் 3, ஆதவன் தீட்சண்யா 5. அடுத்து பொறுத்துக. ஆசிரியர் பெயர், எழுத்தின் தன்மை. இவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜானகிராமன் மனச்சலனம், அவங்க எழுத்துக்கள் யாரை பற்றி இது இருக்கும் அப்படின்ட்டு. நான் முத்துசாமி குறியீடு, பாமா விளிம்பு நிலை, கி. ராஜநாராயணன் கரிசல். அப்போ ஆன்சர் தி ஜானகிராமன் மனச்சலனம் ஆ. அடுத்தது ஃபஸ்ட்டுக்கு 4, நான் முத்துசாமி குறியீடு 4, 1, பாமா விளிம்பு நிலை 2. ஆன்சர் ஆ, நெடில் ஆ. கதை. அடுத்து கூற்று காரணம். கூற்று கதைய நிகழ்வுகள் யாருடைய பார்வையிலிருந்து சொல்லப்படுகின்றன என்பதை நோக்கு நிலை. கரெக்டு. காரணம் கதை சொல்லுதலின் நோக்கு நிலை சிறுகதைக்கான உத்திகளுள் ஒன்று. கரெக்டு. ஸோ அப்போ நெடில் இதான் ஆன்சர். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 6வது கொஸ்டின், பின் வரும் கூற்றுகளில் தவறானவற்றை சுற்றுக. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. வாசகனை எந்த அளவு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவுக்கு சிறுகதை வெற்றி பெறுகிறது. கரெக்டு. சிறுகதையின் போக்கு ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டியதில்லை. தப்பு. இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சிறுகதையின் முடிவில் உள்ள திருப்பம், வாசிபன் ஊகித்து அறியும் ஒன்றாக இருக்க வேண்டும், இல்லை ஊகித்து அறியாமல் கூடியாமல் இருக்கணும். ட்விஸ்ட் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரிக்கு பிறகே வாசகனின் மனத்தில் மீண்டும் தொடங்கிறது. ஆமாம், கரெக்டு. அப்போ ஆன்சர் குறிலா. அதாவது 2, 3 மட்டும்தான் தப்பு. தொடக்ககால, அது 7வது கொஸ்டின், தொடக்ககால தமிழ் மரபில் கதைகள் இவ்வாறு சொல்லப்பட்டன. எழுத்து வழியாகவா, அச்சு வழியாகவா, வாய்மொழியாகவா, சைகையா? அடுத்து வாய்மொழியாக தான். அதுக்கப்புறம் பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் எழுத்து வழி வந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து 8வது கொஸ்டின், தொடக்காலத்து சிறுகதைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்த இதழ் வானமாடியா, கசரத பரவா, மணிக்கொடியா, எழுத்தா? மணிக்கொடி. அடுத்து 9வது கொஸ்டின், வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைவது எதுன்னு கேட்குறாங்க. சாகச கதைகளா, பொழுதுபோக்கு கதைகளா, குழந்தை இலக்கியமா, மென்னுணர்வு கதைகளா அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தை இலக்கியம். 10வது கொஸ்டின், இவர்களில் யார் ஆண் எழுத்தாளர் இல்லை? யுமா வாசிகியா, பூமணியா, அம்பையா, சுஜாதாவா? ஆண் எழுத்தாளர் இல்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆன்சர் அம்பை. ஆண் எழுத்தாளர் இல்லை அப்படின்னா பெண் எழுத்தாளர். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.